ப்ரோ ரூம் மேட்ச் வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். சரி நம்மளும் போவோமேன்ட்டு அவரை கூட்டி வச்சுட்டு நம்மளும் ரூம் மேட்ச்சுக்கு போயாச்சு. நானும் சும்மா தான் நினச்சேன். ஆள் ஃபஸ்ட் ரவுண்டே தலையை திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு நான் சும்மா ஒரு கேம் ப்ளே போட்டு ஒரு அடி போட்டேன். அதுக்கப்புறம் பற்றி ஆள் என்னென்னு நினச்சேன்னு தெரில, டெசர்ட் எடுத்து மண்டையில் இறக்கி விட்டார். சரி நம்மளும் டெசர்ட்டில் ஒரு ரவுண்டு ஆடுவோமேன்ட்டு ஆடினேன். சரி அதுவும் ஷார்ட்டில் வந்து தலைவர் வாங்கிட்டார். சரி 2வது ரவுண்டில் நான் திணற எடுத்துகிட்டு போய் நான் இது பண்ணிட்டேன். அதுவும் இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டி இந்த இடத்துல என்ன நினச்சேன்னு தெரில, நான் கீழே விழுந்துருவேன். அந்த வழியால் படிக்கட்டு வழியால் ஏறலான்னு பார்த்தா ஒரே ஷாட்டில் வச்சு என்னை முடிச்சிடுவார். ஒன் ஷாட் பிளேயர் பிள்ளைக்கு. சரி என்கிட்ட ப்ரோ பிளேயர் மாரி ஆகிப்போமேன்ட்டு ஒரு ஷாட் அடிப்பேன், அதுலேயும் விழுந்துருவார். அதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு வெறி வந்து 3 ரவுண்டு போல் ஜெயிச்சிட்டாரு. சரி இந்த ஆட்டத்தில் சரி நம்ம மூமெண்ட்டு கொடுத்து ஆடி ஆளை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ மண்டையிலே போட்டு திருப்பி விட்டார். சரி இந்த ரவுண்டும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக நினச்சேன். வாழை போட்டு சும்மா ஒரே அடி மாட்டி காலி பண்ணிட்டார். வாழை போட்டு அடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அதேமாதிரி எம்டனில் ஒரு மூமெண்ட்டை போட்டு ஒரு அடி போட்டேன், அவரும் எதிர்த்துட்டார். சரி இந்த இடத்துல ஏட்ராப்பில் அடி வாங்கிட்டு சரி இவரை போய் மூமெண்ட்லேயே போய் அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுவும் நடக்காது. கடைசியில் டெசர்ட்டை வச்சு என்னை மண்டையிலே போட்டுட்டு முடிச்சுட்ருவார். சரி லாஸ்ட் ரவுண்டு வந்துருச்சு, இவரை எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஏறிக்கிட்டு இருப்பேன். அந்த வேகத்தில் போட்டு விட்ருவார். சரி இவர் கூட யாராச்சும் ரூம் வச்சு போகிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவருக்கும் ஒன்று போட்டு